ஆடி என்பது ஒருபுறம் அலுமினியம் அல்லது வெள்ளி பூச்சு பூசப்பட்ட பிம்பத்தினை உருவாக்கக்கூடிய கண்ணாடி துண்டு ஆகும். ஆடிகள் சமதள மற்றும் வளைந்த பரப்புடையவை. வளைவாடிகள் கோள, உருளை, வரவளைய மற்றும் நீள்வட்ட வடிவ பரப்புகளை கொண்டுள்ளன. ஒரு ஆடியின் வடிவமே அது உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது. சமதள ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தினை உருவாக்குகின்றன. அதே வேளையில் வளைவாடிகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பத்தை, அப்ப சமதள ஆடினா அதே அளவு பிம்பத்தை கொடுக்குது. அதே வளைவாடிகள் வந்துட்டு பெருசாவோ கொடுக்குது. சமதள ஆடினா அதே இது, வளைவாடி பெருசாவோ சிறுசாவோ காட்டுது. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. இங்க இத்தாலியில 16வது நூற்றாண்டுல வெனிஸ் நகரத்துல கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவினை இதற்கு பயன்படுத்தினர். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கண்ணாடி மேல அந்த இதை பூசுற பழக்கம் இருந்திருக்கு, பாதரசம் இல்லைன்னா வெள்ளி கலவையா. எங்க 16வது நூற்றாண்டுல இத்தாலியில வெனிஸ் நகரத்துல. இப்ப நம்ம வந்து அலுமினியம் அந்த வெள்ளி கலவை பூசிட்டு இருக்கோம். கோளவாடிகள் வளைவாடிகளின் ஒரு வகையாகும். வளைவாடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோளவாடி என அழைக்கப்படுகிறது. இது ஒரு கோளத்தின் மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட சிறு பகுதியினை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கும். ஆடியின் ஒரு பகுதியில் வெள்ளிப்பூச்சு பூசப்பட்டிருக்கும், மற்றொரு பகுதியில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்கிறது. குழியாடி ஒரு கோளவாடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி என அழைக்கப்படுகிறது. இவை அவற்றிற்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளினை பெரிதாக்கி காட்டுகின்றன. ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணமாகும். அப்போ ஒரு கோளவாடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி. இவை அவற்றிற்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளினை பெரிதாக்கி காட்டுகிறது. அப்போ குளிர்ந்த பரப்புல ஒளி எதிரொலிப்பு நடக்குது, அதுக்கு பக்கத்துல உள்ள பொருளை இது பெருசா காட்டுது. ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி வந்து குழியாடி. அப்ப குழியாடி அப்படின்னா குளிர்ந்த பரப்புல நடக்குது, பக்கத்துல இருக்கிறத பெருசா காட்டுது, அருகில் வைக்கப்பட்ட பொருளை பெரிதாக்கி காட்டுகிறது. நம்ம ஒப்பனைக்கு பயன்படுற கண்ணாடி நம்ம பக்கத்துல பார்த்தா நம்ம பெருசா தெரியும்ல அது. குவியாடினா குவிந்த பரப்புல ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்து. இவ்வகை ஆடிகளால் உருவாக்கப்படும் பிம்பம் பொருளின் அளவை விட சிறியதாக இருக்கும். இதுல பெருசா இருக்குன்னு பார்த்தோமா, அல்ல சின்னதா இருக்கு. பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்காக வாகனங்கள் எல்லாம் வந்து குவியாடி தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து சின்னதாக தானே காட்டும் பின்னாடி வர்றத. அதான் வந்து பின்னாடி வர்றதை விட நமக்கு தெரியறதை விட பின்னாடி வர்றது பெருசா இருக்குன்னு அந்த இதுல எழுதியிருப்பாங்க தானே. Objects in the mirror are more than closer. அப்போ வந்து வாகனங்களை பின்புற பார்வை கண்ணாடி பயன்படுத்தப்பட்ட குவியாடிகள் கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும். பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடியான பரவளையாடி ஒரு வகை வளைவு ஆடி ஆகும். இது குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும். இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதையும் குவிய புள்ளியில் குவிக்கிறது. அப்ப குழியாடினா குளிர்ந்த பரப்புல எதிரொலிப்பு நடக்குது, குவியாடினா குவிந்த பரப்புல எதிரொலிப்பு நடக்குது. பரவளையாடினா குளிர்ந்த பரப்புல எல்லாத்தையும் குவிய செய்து ஒளிக்கற்றை முழுவதையும் குவிய புள்ளியில் குவிக்கிறது. குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும். ஒளிக்கற்றை முழுவதையும் பரப்பினை கொண்டு அதுல வந்து ஒரு புள்ளியில குவிக்குது. இதே போல் ஆடியின் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒளி மூலம் ஒன்றிலிருந்து வெளிவரும் ஒளிக்கற்றைகள் இப்பரப்பின் மீது பட்டு பரவல ஆடியின் முதன்மை அச்சிற்கு இணையான திசையில் விரிந்து செல்கின்றன. எனவே இக்கதிர்கள் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிக்கக்கூடியவை. பரவலை எதிரொலிப்பான்கள் என்றும் அழைக்கப்படும் பரவலை ஆடிகள் ஒளியாற்றல், வெப்ப ஆற்றல், ஒளியாற்றல் மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுகின்றன. இவை எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒளிபெருக்கிகளிலும் பயன்படுகின்றன. மேலும் சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சுழற்சி ஆகியவற்றிலும் இவை பயன்படுகின்றன. கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவலை ஆடிகள் பயன்படுத்துறது வந்து சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சூடேற்றி, ரேடியோ தொலைநோக்கி, அதுக்கப்புறம் வந்து சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சூடேற்றி, ஒளிபெருக்கி, தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி, சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சுழற்சி, ரேடியோ தொலைநோக்கி, ஒளிபெருக்கி, சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சுழற்சி. ரோமானியர் காலத்திலிருந்து பரவளைய ஆடிகள் வேலை செய்யும்போது அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுநர் டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல் முதலாக. அப்ப டயோக்கில்ஸ் வந்து எரிக்கும் ஆடிகள் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுல பரவளைய ஆடிகளை பத்தி எழுதி வச்சிருக்காரு. இந்த பரவளைய ஆடிகள் வந்து கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்திருக்கு. டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல் முதலாக இடம்பெற்றுள்ளது. இபின் ஷால் என்ற இயற்பியலாளர்
10ஆம் நூற்றாண்டில் பரவளையாடிகளை பற்றி ஆராய்ந்தார். இபின் ஷால் அப்படிங்கிற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளையாடிகளை பற்றி ஆராய்ந்தார். அப்போ கிரேக்க ரோமானியர் காலத்திலே இந்த பரவளையாடி இருந்திருக்கு. டயோக்கில்ஸ் எரிக்கும் ஆடிகள் அவரோட புக்கில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இபின் ஷால்ங்கிற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளையாடியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. முதலாவது பரவளையாடி 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது. இப்போ ஃபர்ஸ்ட் பரவளையாடியை வடிவமைச்சது யாரு? ஜெர்மன்காரர் ஹென்றி ஹெட்ஸ். 1888 வானலை ஆண்டனா அதான் பரவளையாடி. அப்போ கிரேக்க ரோமானியர் காலத்திலே பரவளையாடி இருந்திருக்கு. அந்த பரவளையாடி இத்தாலியிலையா டயோகில்ஸ் தான் எரிக்கும் ஆடிகள் பரவளையாடியை பற்றி சொல்லியிருக்காரு. இபின் ஷால் இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டுல பரவளையாடியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் அதை உருவாக்குனது யாருன்னா 1888 ஜெர்மன்காரர் ஹென்றி ஹெட்ஸ். கோளவாடிகள் தொடர்பான சொற்கள். கோளவாடிகளால் தோன்றும் பிம்பங்களை பற்றி புரிந்து கொள்ள அவை தொடர்பான சில சொற்கள். வளைவு மையம். ஒரு ஆடி எந்த கோணத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோளத்தின் மையம் வளைவு மையம் ஆகும். இது கதிர் வரைபடங்களில் சி எனும் ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இப்போ ஆடி மையம். இது கோளவாடியின் வடிவியல் மையம் ஆகும். இது பி எனும் ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. வளைவாரம் அதான் கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. இதான ஆடி மையம். ஆடி மையத்துக்கும் கோளத்தின் மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் இந்த வளைவாரம்னு சொல்றாங்க. இது கதிர் வரைபடங்களில் என்ன எழுத்து அதெல்லாம் ஒன்று வேணா நமக்கு. முதன்மை அச்சு ஆடி மையத்தையும் இதான் ஆடி மையம். வளைவு மையம்னா என்ன? இதான வளைவு மையம். இந்த வளைவு மையத்தை இணைக்கும் நேர்கோடு தான் இந்த முதன்மை அச்சுன்னு சொல்றோம். அப்ப இதுதான் வளைவு மையமா. ஆடி மையம் வளைவு மையம். இது முதன்மை அச்சு. வளைவாரம்னா கோளத்தின் மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் கோளம் இதான் கோளம். இந்த கோளத்தோட மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் உள்ள கேப் வளைவாரம். அந்த ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்தையும் இணைக்கும். இது வளைவு மையமா. இது கோளத்தோட மையம், இது வளைவு மையம். கோளவாடிகள்னா என்ன? வளைவாடிகளின் ஒரு வகை. அதாவது வளைவாடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோளவாடி. ஒரு கோளத்துல ஒரு பகுதியை அதான் கோளவாடி. அப்ப இது கோளத்தோட மையம், இது ஆடி மையம், ரெண்டுக்குள்ள கேப் வளைவாரம். இதுதான் வளைவு மையம். வளைவு மையம் ஆடி மையம் உள்ள கேப் முதன்மை அச்சு. அடுத்து ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும். அது என்னது? குழியாடி. அல்லது முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும். அது குவியாடி. அப்புள்ளியே முதன்மை குவியம் அல்லது குவியம் என அழைக்கப்படுகிறது. இதனை குவிய புள்ளி எனவும் அழைக்கலாம். ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியுமா. இதான முதன்மை அச்சு. முதன்மை அச்சுல ஏதாவது ஒரு புள்ளியில குவிஞ்சிச்சுன்னா குழியாடி. குழியாடி. முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றுனா அதான் குவியாடி. அப்போ ஒரு புள்ளியில குவிஞ்சா அது குழியாடி. விரிந்து செல்வது போல் தோன்றினால் அது குழியாடி. ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளவாடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும். அது குழியாடி. முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் விரிந்து செல்வது போல் தோன்றினால் அது குவியாடி. அப்புள்ளியே முதன்மை குவியம் அல்லது குவியம் என அழைக்கப்படுகிறது. இதனை குவிய புள்ளி எனவும் அழைக்கலாம். குவிய புள்ளின்னு கூட சொல்றாங்க. குவிய தொலைவு. ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவிய தொலைவு. ஆடியின் குவிய தொலைவிற்கும் வளைவாரம், அதாவது குவிய தொலைவு அப்படின்னா வளைவாரம் பை 2. இதுதான் வளைவாரம். அந்த வளைவாரம் பை 2 தான் குவிய தொலைவுன்னு சொல்றாங்க. கோளவாடியில் தோன்றும் பிம்பங்கள். கோளவாடியில் தோன்றும் பிம்பங்கள் 2 வகைப்படும். அவை மெய்பிம்பம் மற்றும் மாயபிம்பம். மெய்பிம்பங்களை திரையில் பிடிக்க இயலும், ஆனால் மாயபிம்பங்களை திரையில் பிடிக்க இயலாது. குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மெய்பிம்பம் மாயபிம்பம். மெய்பிம்பத்தை திரையில பிடிக்க முடியும், மாயபிம்பத்தை பிடிக்க முடியாது. இப்போ என்ன சொல்றாங்க? குவியாடியா இருந்துச்சு அப்படின்னா அது நேரா இருக்கும், அளவில் சிறிய மாயபிம்பமா இருக்குது. எனவே இவ்வகை ஆடிகளால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களை திரையில் வீழ்த்தி பிடிக்க இயலாது. அப்ப குவியாடியில தோன்ற பிம்பம் நேரா இருக்கு, சின்னதா இருக்கு, மாயபிம்பமா இருக்கு. அப்ப கண்டிப்பா அதை திரையில பிடிக்க முடியாது. அதே குழியாடியின் முன் பொருள் வைக்கப்படும் போது இடத்தை பொறுத்து உருவாகும் பிம்பத்தின் தன்மை தீர்மானிக்கப்படுகிறது. பொருள் ஒன்று குழியாடியை நோக்கி வரும்போது அதன் பிம்பம் பெரிதாகி கொண்டே செல்லும். அது ஆடி மையத்தை அடையும் போது பிம்பத்தின் அளவானது பொருளின் அளவிற்கு சமமாக இருக்கும். பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல செல்ல பிம்பத்தின் அளவானது சிறியதாகி இறுதியில் முக்கிய குவியத்தில் தோன்றுகிறது. பொருளானது ஈரில்லா தொலைவிற்கு செல்லும் போது அதன் பிம்பமானது முக்கிய குவியத்தில் ஒரு புள்ளி போன்று தோன்றும். குவியாடியினால் தோன்றும் பிம்பத்தின் அளவு. இப்போ நம்ம இந்த இதை படித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இது
இது வந்து எப்படின்னா பொருளின் நிலை. இப்போ ஈரில்லா தொலைவில் இருக்கு. அப்போ பிம்பத்தோட நிலை எங்க இருக்கும்? எஃப்ல இருக்கும். எப்படின்னா வளைவாரம் பை2. அப்போ இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் தானே வளைவாரம் பை2னா இதோட சென்டர். அப்போ ஈரில்லா தொலைவு பொருளோட நிலை எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா பிம்பத்தோட நிலை வந்து இந்த இடத்துல இருக்கு, எஃப்இல் இருக்கு. அப்படின்னா பிம்பத்தின் அளவு என்னவா இருக்கும்னா புள்ளி அளவிற்கு ரொம்ப குட்டியா இருக்குமா இந்த இடத்துல இருக்கும்போது. அப்ப பொருளோட நிலை வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கு, பிம்பத்தின் நிலை வந்து எஃப்இல் உள்ளது. அப்ப பிம்பத்தோட அளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, புள்ளி அளவிற்கு ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா நேரான மாயபிம்பமா இருக்கு. அதே இது வந்து குவியாடியில 2 தான். அடுத்து ஈரில்லா தொலைவிற்கும் இந்த ஆடி மையத்திற்கும் இடையில இருக்கு. ஈரில்லா தொலைவுனா இங்க எங்கேயோ, இது ஆடி மையம், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த பிம்பத்தோட நிலை எங்க இருக்கும்? எஃப்க்கு இடையில இருக்கு. இதுதான் பி, இது எஃப். இந்த ரெண்டுக்கும் இடையில இங்க தானே பிம்பம் இருந்துச்சு, இப்ப பிம்பம் இங்க போகுது. ஏன்னா ஈரில்லா தொலைவுல இருந்து கொஞ்சம் உள்ள வருதா பொருள், ஈரில்லா தொலைவுல இருந்து இது அப்ப இதுவும் இங்கிட்டு வரும். அதான் வந்து எஃப்க்கும் பிக்கும் இடையில இருக்குன்னு சொல்றான், பிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்குன்னு சொல்றான். அப்ப ரொம்ப சின்னதா இருந்தது சின்னதா இருக்கு, அவ்வளவுதான், சின்னதா இருக்கு. அதே நேரான மாயபிம்பம் தான். அப்ப குவியாடியில வந்து 2 கண்டிஷன் தான். ஒண்ணு வந்து பொருள் வந்து எங்க இருக்குன்னே தெரியல, ஈரில்லா தொலைவுல இருக்கு. அப்ப பிம்பத்தோட நிலை வந்து எஃப்ல இருக்கு. அப்ப பிம்பத்தோட அளவு வந்து எப்படி இருக்கும்? புள்ளி அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், நேரான மாயபிம்பம். அதுக்கப்புறம் வந்து ஈரில்லா தொலைவுக்கும் ஆடி மையத்துக்கும் இடையில வருது. அப்ப பிம்பத்தோட நிலை என்ன ஆகும்? அந்த பிக்கும் எஃப்க்கும் இடையில எங்கிட்டு போகுமா? போனுச்சுன்னா அது வந்து சின்னதா இருக்கும். இதுல ரொம்ப குட்டி, இதுல சின்னது, அவ்வளவுதான். அதுக்கு இதுல வந்து நேரான மாயபிம்பம் தான் பிம்பத்தின் தன்மை. இப்போ வந்து குழியாடியில தான் ஃபர்ஸ்ட் என்னது? அதே தான் ஈரில்லா தொலைவு. அப்ப ஈரில்லா தொலைவுனா பிம்பத்தோட நிலை எங்க இருக்கும்? எஃப்ல தான் இருக்கும். அப்ப பிம்பத்தின் அளவு மிகச்சிறியதா தான் இருக்கும். ஆனா தலைகீழான மெய்பிம்பம். இது வந்து குழியாடி, தலைகீழான மெய்பிம்பம். அதுக்கப்புறம் எங்க வருது? சீக்கு அப்பால். அதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரில்லா தொலைவுக்கும் ஆடி மையத்துக்கும் இடையில பார்த்தோமா, அதான் இவன் சீக்கு அப்பால்னு கொடுத்துருக்கான். அப்ப சீக்கு அப்பால் அப்படின்னா பிம்பம் எங்க வருது? இங்க இருந்து இந்த இடத்துக்கு வருது, சீக்கும் எஃப்க்கும் இடையில வருது. அப்ப ரொம்ப சின்னதா இருந்தது சின்னதா தெரியுது. அதே தலைகீழான மெய் பிம்பம் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஈரில்லா தொலைவுல இருக்கு, பிம்பம் எஃப்ல இருக்கு, மிக சின்னதா தெரியுது, தலைகீழான மெய் பிம்பமா இருக்கு. அதே வந்து சீக்கு அப்பால் தோன்றுது. சீக்கு அப்பால் இருக்கும்போது சீக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கு, சின்னதா இருக்கு, தலைகீழான மெய்பிம்பம். இப்ப சீலே இருக்கு. அப்ப சீல இருந்தா எங்க விழுகும்? இங்க விழுகுமா பிம்பம்? சீலே விழுந்துருதா? சீலே விழுகுது. அப்ப சீல இருந்தா சீலே விழுகுது. பொருளோட அளவு அப்படியே இருக்கு, சீல விழுகுது, சீல தான் இருக்கு. பொருள் பிம்பத்தின் நிலை வந்து சீலே தான் இருக்கு. பிம்பத்தின் அளவு எவ்வளோ? பொருளோட அளவு அதே தான், தலைகீழான மெய்பிம்பம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்கிட்டு போகுது, சீக்கும் எஃப்க்கும் இடையில போகுது பொருளோட நிலை. பொருளோட நிலை. அப்ப பிம்பத்தின் நிலை எங்க போகும்? சீக்கு அப்பால் போகும். இந்த இது அப்படியே இங்க வரும், சீக்கும் எஃப்க்கும் இடையில போச்சு அப்படின்னா இங்க சீக்கு அப்பால் போகும். எஃப்க்கு வந்துச்சுன்னா அப்ப பெரியது போயிருது, அப்படியே ஆப்போசிட் பெரியது. அப்ப தலைகீழான மெய்பிம்பம். அதுக்கடுத்து என்ன நடக்கு? எஃப்இல் போது ஈரில்லா தொலைவுல போயிருது, ஈரில்லா தொலைவுக்கு போகுது. அப்ப இங்க மிகச்சிறியதுன்னா இது மிக பெரியது, அதே தலைகீழான மெய்பிம்பம். அதுக்கடுத்து எஃப்க்கும் பிக்கும் இடையில போகுது, பிக்கும் இடையில போகல ஆடிக்கு பின்னால போயிருது, பெருசா தெரியுது, நேரான மாயபிம்பம். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க போகுது? ஈரில்லா தொலைவுல இருக்கு. அப்ப பிம்பம் வந்து இருக்கும்போது எஃப்ல வருது, எஃப்ல தான் பிம்பம் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? மிகச்சிறியதா இருக்கும், மிகச்சிறியதா தலைகீழான மெய்பிம்பமா இருக்கும். அதுக்கப்புறம் ஈரில்லா தொலைவுல இருந்து சீக்கு அப்பால் வருது. சீக்கு அப்பால் வரும்போது என்ன ஆகும்? சீக்கும் எஃப்க்கும் இடையில வரும். அப்ப சீக்கும் எஃப்க்கும் இடையில வரும்போது சின்னதா இருக்கும், தலைகீழான மெய்பிம்பம். அடுத்து சீலே வரும், சீலே இருக்கும், பொருளோட அளவு இருக்கும், தலைகீழான மெய்பிம்பம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுதான் வரும், மாத்தி வரும். சீக்கு சீல வருது, சீக்கும் எஃப்க்கும் இடையில வரும். சீக்கும் எஃப்க்கும் இடையில வரும்போது பொருளோட நிலை வரும்போது இது வந்து சீக்கு அப்பால் வரும். அப்ப பெரியது வரும், பெரியது தலைகீழான மெய்பிம்பம். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்இல் தோன்றும். அப்ப ஈரில்லா தொலைவு. அடுத்து வந்து எஃப்க்கும் பிக்கு இடையில மிக பெரியது, தலைகீழான மெய்பிம்பம். அதுக்கப்புறம் தான் எஃப்க்கும் பிக்கும் இடையில வரும், ஆடிக்கு பின்னால் போகும், பெரியதா இருக்கும், நேரான மாயபிம்பம்.
வளைவாடியின் பெண்கள் குழியாடிகள் பெரிதான பிம்பத்தை உருவாக்குவதால் ஒப்பனை கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடியாகவும் குழியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒளியை நீண்ட தூரத்திற்கு பரவச் செய்வதால் டார்ச் விளக்குகள், தேடும் விளக்குகள் மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் குழியாடிகள் பயன்படுகின்றன. டார்ச் விளக்குகள், தேடும் விளக்குகள் மற்றும் வாகனங்களோட முகப்பு விளக்குகள்ல வந்து குழியாடி பயன்படுத்துறாங்க. குழியாடிகள் பரந்த பரப்புகளிலிருந்து ஒளியை சேகரித்து ஒரு புள்ளியில் குவிய செய்கின்றன. எனவே இவ்வகை ஆடிகள் சூரிய சமையல் கலன்களில் பயன்படுகின்றன. நிழலை ஏற்படுத்தாமல் உறுப்புகளை தெளிவாக காட்டுவதால் கண், காது, மூக்கு மற்றும் தொண்டை பகுதியை சோதித்து பார்ப்பதற்காக மருத்துவர்கள் அணிந்திருக்கும் தலை கண்ணாடிகளில் குழியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் குழியாடிகள் பயன்படுகின்றன. அதை குவியாடி வந்து வாகனங்களில் பின்காட்டு ஆடிகளாக பயன்படுகிறது. இவை வெளிப்புறம் வளைந்திருப்பதால் நேரான பிம்பம் மற்றும் அகன்ற பார்வை புலத்தை தருகின்றன. மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளிகள் மற்றும் அங்காடிகளில் இவை பயன்படுகின்றன. பெரும்பாலும் குறுகிய வளைவுகள் கொண்ட கட்டடத்தின் சுவர்கள் அல்லது கூரைகளில் இந்த ஆடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். சாலைகளில் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் குவியாடிகள் பயன்படுகின்றன. பளபளப்பான மென்மையான ஒளிரும் பரப்பப்பட்ட திரும்பும் நிகழ்வு ஒளி எதிரொலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி எதிரொலித்தலில் இரு கதிர்கள் ஈடுபடுகின்றன. அவை படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர். ஒரு ஊடகத்தில் உள்ள பளபளப்பான எதிரொலிக்கும் தளத்தின் மீது விழக்கூடிய ஒளிக்கதிர் படுகதிர் எனப்படும். ஒளியானது அப்பரப்பின் மீது பட்ட பிறகு அதே ஊடகத்திற்கு திரும்ப வருகிறது. எதிரொலிப்பு கதிர் எனப்படும். எதிரொலிக்கும் பரப்பில் ஒளிக்கதிர் படும் புள்ளியில் கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோடு குத்துக்கோடு. படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு எல்லாமே ஒரே தளத்தில் அமையும். படுகோணம், எதிரொலிப்பு கோணம் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவேதான் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. அடுத்து எதிரொலிப்பின் வகைகள். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்றது. ஒழுங்கானதுன்னா வளவளப்பான பரப்பின் மீது ஒரு ஒளிக்கற்றையானது விழும்போது அது எதிரொலிக்கப்படுகிறது. எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். இந்த எதிரொலிப்பில் ஒவ்வொரு கதிரின் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். எதிரொலித்தல் விதியானது பின்பற்றப்படுவதால் இதில் தெளிவான பிம்பம் கிடைக்கிறது. இவ்வகை எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு அல்லது கண்ணாடி எதிரொலிப்பு எனப்படும். சமதள ஆடியில் உருவாகும் எதிரொலிப்பு மற்றும் நிலையான தண்ணீரில் ஏற்படும் எதிரொலிப்பு. ஒழுங்கற்ற எதிரொலிப்புனா சொரசொரப்பான அல்லது ஒழுங்கற்ற பரப்பை கொண்ட பொருளில் அப்பரப்பின் ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு கோணத்தில் அமைந்திருக்கும். ஒளியானது அத்தகைய பரப்பின் மீது படும்போது ஒவ்வொரு ஒளிக்கதிரும் வெவ்வேறு கோணத்தில் எதிரொலிக்கின்றன. இங்கு ஒவ்வொரு ஒளிக்கதிரின் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்காது. ஒளி எதிரொலிப்பு விதிகள் இதில் பின்பற்றப்படாததால் தெளிவான பிம்பம் கிடைப்பதில்லை. இத்தகைய எதிரொலிப்பு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அல்லது விரவலான எதிரொலிப்பு எனப்படும். சுவரின் மீது ஏற்படும் எதிரொலிப்பு. மேற்கண்ட செயல்பாட்டிலிருந்து இரு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளை வைக்கும்போது அவற்றிற்கு இடைப்பட்ட சாய்வு கோணம் அதிக எண்ணிக்கையிலான பிம்பங்களை ஏற்படுத்துகிறது என்பதனை உங்களால் அதாவது இதுவே ஏனெனில் ஒரு கண்ணாடியில் உருவாக்கப்பட்ட பிம்பமானது மற்றொரு கண்ணாடிக்கு பொருளாக உள்ளது. அதாவது முதல் கண்ணாடியில் தோன்ற பிம்பம் இரண்டாவது கண்ணாடிக்கு பொருளாக அமைகிறது. இரண்டாவது கண்ணாடியில் நகைக்கடையில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பன்முக எதிரொலிப்பு நடக்கும். இவ்வாறு தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையானது கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பினை சார்ந்தது. இரு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 360. அப்போ தோன்றும் பிம்பங்களோட எண்ணிக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 360/θ - 1. கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை நீங்கள் குறைக்கும் போது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குமா. கண்ணாடிகளில் ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும்போது முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பம் தோன்றுகிறது. எப்படி வைக்கணும்? 360/θ - 1ன்னு வச்சோம்னா எவ்வளோ பிம்பம் தோன்றுறதுன்னு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ரெண்டு கண்ணாடி இடையில வந்து வைக்கிறோம்ல, இந்த கோணத்தை நம்ம குறைக்க பிம்பத்தோட எண்ணிக்கை அதிகமாகுமா. இப்படி இணையாக வச்சோம்னா முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பம் தோன்றுமா. கலைடாஸ்கோப்ல வந்து என்னென்ன இருக்கும், பன்முக எதிரொலிப்பு நடக்குமா, அதன் மூலமாக நம்ம எல்லாத்தையும் இதை வந்து பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்க. பெரிஸ்கோப் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்ல யூஸ் பண்ணுவாங்க. கீழ இருந்து பார்த்தா மேல வரைக்கும் தெரியும். அத வந்து 45 டிகிரி கோணத்துல வச்சிருக்காங்க. 45 ஒளி எதிரொலித்தல் விதிகளின் அடிப்படையில் இக்கருவி செயல்படுகிறது. 45 டிகிரி கோண சாய்வில் ஒவ்வொரு முனையிலும் கண்ணாடி அல்லது முப்பட்டகமானது பொருத்தப்பட்டுள்ளது. நீண்ட தொலைவில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளியானது பெரிஸ்கோப்பின் மேல் முனையில் உள்ள கண்ணாடி பட்டை செங்குத்தாக நோக்கி எதிரொலிக்கிறது. இவ்வாறு வரும் ஒளியானது பெரிஸ்கோப்பின் கீழ் பகுதியில் உள்ள கண்ணாடியின் பட்டை எதிரொலிக்கப்பட்டு கிடைமட்ட திசையில் சென்று போர்களிலும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பெரிஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிபார்ப்பதற்கும் சுடுவதற்கும் இராணுவத்தில் இது பயன்படுகிறது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளுக்குள் செல்லாமலே பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி அந்த இடங்களை புகைப்படம் எடுக்க முடியும். உடல் உறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலே பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர். ஒளிவிலகல்
காற்றின் வழியாக ஒளியானது 3×10⁸ மீட்டர்/செகண்ட். சவுண்டுனா 331 மீட்டர்/செகண்ட், ஒளினா 3×10⁸ மீட்டர்/செகண்ட். நேர்கோட்டு அதாவது காற்று போன்ற அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர்கள் செல்லும் போது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்கின்றன. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கதிர்விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும் நிகழ்வே ஒளிவிலகல் என அழைக்கப்படுகிறது. கதிர்விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்ற நிகழ்வு தான் ஒளிவிலகல். அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி அது விலகல் அடையும். அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி அது விலகல் அடையும். அதே ஆப்போசிட்டா அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது செங்குத்து கோட்டை விட்டு அது விலகி செல்லும். அப்ப அடர்குறையிலிருந்து அடர்மிகுக்கு போச்சுன்னா செங்குத்து கோட்டை நோக்கி செல்லும். அடர்மிகுலிருந்து அடர்குறைக்கு வந்துச்சுன்னா செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஒளிவிலகல் எண். ஒரு ஊடகத்தில் ஏற்படும் ஒளிவிலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தினை சார்ந்தது. ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது ஒளிவிலகல் குறைவாகவும் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும்போது ஒளிவிலகல் அதிகமாகவும் இருக்குமா? ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது ஒளிவிலகல் குறைவாக இருக்கும். ஒளியின் திசைவேகம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒளிவிலகல் அதிகமாக இருக்குமா? ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எனும் பதத்தால் குறிக்கப்படுகிறது. இது காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தொகை. அதாவது மியூ தான் காற்றில் ஒளியின் திசைவேகம், ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். இதான் ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண் ஃபார்முலா காற்றில் ஒளியின் திசைவேகமே ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். இப்போ காற்றோட ஒளிவிலகல் எண் 1. நீருக்கு 1.33, 1 நீர் 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ் 1.56, வைரம் 2.41. அப்போ காற்று 1, நீர் 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1, குவார்ட்ஸ் 1.56, வைரம் தான் அதிகம் 2.41. அதான் அதிகமாக மின்னுது. வேற என்ன நம்ம படிக்கணும்? ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி. ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளிவிலகானது 20 விதிகளுக்கு உட்படுகிறது. ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி என்னன்னா, படுகதிர், விலகு கதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு எல்லாமே ஒரே தளத்தில் அமையும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கு விலகோணத்தின் சைன் மதிப்புக்கு இடையே உள்ள தொலைவு ஒளிவிலகல் எண்ணிற்கு சமம். இது ஒரு மாறிலி ஆகும். ஸ்னெல் விதினா μ sin i sin r. முப்பட்டகமானது வெண்மை நிற ஒளியை 7 வண்ணங்களாக நிறப்பிரிகை அடைய செய்வதை தான். இரண்டாவது முப்பட்டகையானது அவற்றை ஒன்றிணைத்து மீண்டும் வெள்ளை ஒளியை உருவாக்குவதை காணலாம். ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது 7 வண்ணங்களாக பிரியடைகிறது. இதனை நிறப்பிரிகை என்று அழைக்கிறார். மேல ஒளிவிலகல் ஒளியின் அலைநீளத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஒளிவிலகல் ஒளியின் அலைநீளத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஒளிவிலகல் ஒளியின் அலைநீளத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஒரு எடுத்துக்காட்டு. சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில்லை காண முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வழியே ஒளி செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளி நிறப்பிரிகையானது அதிக அளவு மழைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது. அதிக அலைநீளத்தை கொண்டுள்ள சிவப்பு கதிரானது குறைந்த விலகலையும், குறைந்த அலைநீளத்தை கொண்டுள்ள ஊதா நிற கதிர் அதிக விலகலையும் கொண்டுள்ளது. சிவப்புனாலே அதிக அலைநீளம் காத்துனால கம்மியாக தான் சிதறல் அடிக்கப்படும். அதனாலதான் நம்ம பின்னாடி யூஸ் பண்றோம்னு சொல்லி படிச்சோம். அப்ப அது கம்மியா தான் விலகல் அடையும். அப்ப ஊதா கம்மியான அலைநீளம் கொண்டது, அது அதிகமா விலகல் அடையும்.